காசாவிற்குள் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகளவான உளவு கருவிகளும் மிகப்பெரிய உளவு வலையமைப்பை கொத்தாக தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகளும் தூக்கிலிடப்பட்ட டசன் கணக்கான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே மிகப்பெரிய எண்ணெய் சரக்கு கப்பலை கைப்பற்றிய ஈரானிய கடற்படையினரும் மேற்குலகை மிரள வைக்கும் புதிய ட்ரோன்களை களமிறக்கிய ஈரானிய இராணுவமும் யாசர் அபு ஷபாபோடும் அவனுடைய கும்பல்களோடும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் இவர்கள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப் போகும் திட்டங்களும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் சாம்சுங் தொலைபேசிகள் தொடர்பாக ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும் மிக முக்கியமான உளவு வலையமைப்புகளை கொத்தாக தட்டி தூக்கிய ஈரானிய பாதுகாப்பு படையினரும் ரஷ்ய போர் விமானங்களில் பயிற்சிகளை மேற்கொள்ளும் ஈரானிய விமானிகளும் ஈரானிய அரசை வீழ்த்துவதற்காக ஸ்திரத்தன்மையை நிலைக்குலைய செய்வதற்காக திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆர்ப்பாட்டங்களும் ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் ஈரானிய எதிர்ப்பற்றுக்களையும் அளிப்பதற்கு நாங்கள் சிரியாவினுடைய ஜூலானியை பயன்படுத்துவோம் என அறிவித்த அமெரிக்காவும் நெட்டன்யாஹுவின் அறிவிப்புகளும் அமெரிக்க விஜயத்தை தொடர்ந்து பிரித்தானியாவில் களமிறங்கி இருக்கக்கூடிய சிரியாவினுடைய அதிபர் ஜூலானி பிரித்தானியாவுடன் முதலீட்டு ஒப்பந்தங்களை முடிக்கப் போவதாகவும் சிரியாவிலே பிரித்தானியாவினுடைய இருப்பை உறுதிப்படுத்தும் வகையில் மிக முக்கியமான ஒப்பந்தங்களை கைச்சாத்திடப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிரியாவினுடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதில் பிரித்தானியா மிக முக்கியமான பங்கு வகிக்க வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியாவினுடைய முழுமையான உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இவர்களுடைய திட்டங்களுக்கு அமைவாக காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதற்காகவும் தம்பி ஜூலானி இவர்களை சந்தித்து எல்லாவிதமான பாதுகாப்பு ஒப்பந்தங்களையும் முடிக்கப் போகின்றார். மேலும் இதற்கமைவாக அமெரிக்காவை போன்று பிரித்தானியாவினுடைய இராணுவ தளங்களும் சிரியாவுக்குள்ளே அமைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு சிரியாவினுடைய அதிபர் தம்பி ஜூலானியின் அமெரிக்க விஜயம் மற்றும் பிரித்தானிய விஜயம் தொடர்பாக அமெரிக்க தூதர் டாம் பெராக் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரிய அதிபர் அல் ஷாராவின் அமெரிக்க விஜயம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஜயமாகும். இந்த வாரம் புதிய மத்திய கிழக்கின் திருப்புமுனை வாரமாகவே அமைந்துள்ளது. இவருடைய அமெரிக்க விஜயம் மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்த போகின்றது. தற்போது சிரியா ஹமாஸுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் ஈரானிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் ஈரானிய IRGCக்கு எதிராகவும் முழுமையாக விரைந்து செயற்படும். ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் ஈரானிய எதிர்ப்பற்றுக்களையும் முழுமையாக அளிப்பதற்கு சிரியாவினுடைய அதிபர் எங்களோடு இணைந்து அனைத்து வேலை திட்டங்களையும் மேற்கொள்வார். ஹமாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானினுடைய திறன்களை அளிப்பதற்கு சிரியாவினுடைய வகிப்பாகம் இதற்கு பிறகு மிக முக்கியமானதாகவே கருதப்படும். மேலும் நாங்கள் சிரியாவோடு ஒன்றிணைந்து அனைத்து வேலை திட்டங்களையும் சிறப்பாக மேற்கொள்வோம். இந்த மாற்றங்கள் புதிய மத்திய கிழக்கை உருவாக்குவதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மாற்றங்களாகவே அமைந்துள்ளது என அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். அதாவது ஹமாஸுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் நாங்கள் சிரியாவினுடைய தம்பி ஜூலானியை தான் ப்ராக்ஸியாக பயன்படுத்த போகின்றோம் என்பதனை அமெரிக்க தூதர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். சிரியா அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் ப்ராக்ஸியாக மாறிவிட்டது என்பதனை நேற்றைய காணொளியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் நேற்றிரவே அமெரிக்க தூதர் டாம் பெராக் இவ்வாறான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். அமெரிக்க தூதர் டாம் பெராக்கினுடைய கருத்துக்களை தொடர்ந்து நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் சிரியாவோடு விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். சிரியாவின் ஜூலானிற்கும் எங்களுக்கும் இடையிலான உறவினுடைய எதிர்காலம் தெற்கு சிரியா பிரதேசத்தினை இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக மாற்றுவதிலேயே தங்கியுள்ளது. தெற்கு சிரியாவானது இராணுவமயமாக்கப்படாத பிரதேசமாக முழுமையாக மாற்றப்பட வேண்டும். இதன் மூலமே சிரியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் எங்களுக்கு முடிக்க முடியும். எங்களுடைய ட்ரூஸ் மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்தால் நாங்கள் ஜூலானியோடு ஒன்றிணைந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கும் முன்னேறுவதற்கும் தயாராகவே இருக்கின்றோம். மேலும் தற்போதைய பேச்சுவார்த்தைகள் சிறப்பான முறையிலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றும் நெட்டன்யாஹு தெரிவித்துள்ளார். சிரியாவினுடைய தலைநகரான டமஸ்கஸிலே மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளம் அமைக்கப்பட போகின்றது. மேலும் இந்த அமெரிக்க இராணுவ கட்டளை தளமானது அமெரிக்காவுக்கு மாத்திரமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளமாக
மையமாகவே அமைந்திருக்கும். எனவே இதற்கமைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமைக்கு கீழால் சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கான வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே தம்பி ஜூலானியும் அண்ணன் நெட்டன்யாகுவும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. நேற்றிரவும் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் தெற்கு லெபனானினுடைய தென்கிழக்கு எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தரைவழியாக முன்னேறக்கூடிய தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போர் வாகனங்கள் முன்னேறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று காலை தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா ராணுவத்தினுடைய உறுப்பினர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிகளவான போர் வாகனங்களையும் துருப்புக்களையும் படைகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை நோக்கி நகர்த்தி வருகின்றது. தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தில் குவிப்பதற்காக அதிகளவான போர் வாகனங்களை களமிறக்கி வருகின்றது. இவை தொடர்பான காணொளிகளையும் புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். ஈரானிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்ற நிலைமை தொடர்பாகவும் நேற்றைய காணொளியில் பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் ஈரானிலே தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நீர் பற்றாக்குறையையும் எரிபொருள் சிக்கல்களையும் காரணமாக பயன்படுத்தி ஈரானினுடைய ஸ்திரத்தன்மையை சிதைப்பதற்காகவும் ஈரானிய மக்களிடத்திலே கிளர்ச்சிகளை ஏற்படுத்துவதற்காகவும் ஈரானிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பிப்பதற்காகவும் பல வேலை திட்டங்கள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்தே ஈரானுக்குள் இந்த வேலை திட்டங்களையும் காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றன. ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர அரசாங்கத்தினை வீழ்த்திவிட்டு ஈரானுக்குள்ளே ரீசா பஹ்லவியினுடைய ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் 1979 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த ஈரானை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவுமே ஆக்கிரமிப்பாளர்களும் ஐரோப்பியர்களும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் ஈரானிய அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குமாறும் தற்போதைய பிரச்சனைகளை பயன்படுத்தி ஈரானிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கு எல்லாவிதமான ஆதரவையும் வெளிப்படுத்துமாறும் தன்னைத்தானே இளவரசர் என்று கூறிக்கொள்ளும் ரீசா பஹ்லவி பிரித்தானியாவிடமும் ஜெர்மனியிடமும் பிரான்சிடமும் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய ரீசா பஹ்லவி அமெரிக்காவினுடைய உதவியை பெற்றுக் கொண்டிருப்பது மாத்திரமல்லாமல் தற்போது ஐரோப்பிய நாடுகளுடைய உதவிகளையும் முழுமையாக கோரியுள்ளார். மேலும் ஈரானுக்குள்ளே ரீசா பஹ்லவியினுடைய ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளும் காணப்படுகின்றன. இவர்களோடு டயஸ்போராக்களையும் ஒன்றிணைத்து ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ரீசா பஹ்லவி மேற்கொண்டு வருகின்றார். ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர அரசாங்கத்தினை வீழ்த்திவிட்டு ரீசா பஹ்லவியை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே இந்த எல்லாவிதமான வேலை திட்டங்களும் சூழ்ச்சி திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய தெஹ்ரான் மெட்ரோ நிலையத்தில் ஈரானிய இராணுவ தளபதிகள் அணியக்கூடிய இராணுவ சீருடையை அணிந்து 2 பேர் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஈரானினுடைய பழைய கொடியான சிங்கம் மற்றும் சூரிய கொடியை காட்சிப்படுத்தி இவர்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் தற்போதைய ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் கொடியை எரித்திருந்தார்கள். அத்தோடு இராணுவ சீருடையில் தோன்றிய இந்த 2 நபர்களும் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்கள் மொசாட் என்கின்ற யூடியூப் தளத்தின் மூலமாகவே வெளியிடப்பட்டிருந்தன. ஈரானிய இராணுவமும் ஈரானிய தளபதிகளும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக தற்போது வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பித்து விட்டார்கள் என்றும் ஈரானிய இராணுவம் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பி விட்டது என்றும் குறித்த மொசாட் யூடியூப் தளத்தில் பதிவிடப்பட்டிருந்தது. மேலும் இந்த புகைப்படங்களையும் காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிடுகின்றேன். அத்தோடு அதிகளவான சர்வதேச ஊடகங்கள் இந்த புகைப்படங்களையும் காணொளிகளையும் வெளியிட்டு ஈரானிய இராணுவம் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பி விட்டது என்றும் ஈரானிய அரசை ஈரானிய இராணுவ தளபதிகளை எதிர்க்கின்றார்கள் என்றும் செய்திகளையும் பிரச்சாரங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் உண்மையில் தெஹ்ரான் மெட்ரோ நிலையத்திலே கொடியை எரித்து ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்ட 2 நபர்களும் ஈரானிய இராணுவத்தினை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய இராணுவ சீருடையானது போலியானது என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான உளவியல் போரை மேற்கொள்ளும் வகையிலும் ஈரானிய மக்களிடத்திலே பதற்றத்தினை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவும் சர்வதேச ரீதியில் ஈரானிய அரசுக்கு எதிரான
ரீதியிலான பிரச்சாரங்களை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவுமே இந்த வேலை திட்டங்களும் நாடகங்களும் அரங்கேற்றப்பட்டுள்ளன. அதே நேரம் ஈரானிய பாதுகாப்பு படையினர் இராணுவ சீருடையில் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்ட 2 போலி நபர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். மேலும் இவர்கள் இராணுவ வீரர்கள் அல்ல என்பதனையும் உறுதிப்படுத்தி ஈரானிய ஊடகங்கள் வெளிப்படையாக உண்மைகளை வெளியிட்டிருந்தன. எனவே தற்போது இதே போன்றுதான் ஈரானினுடைய ஸ்திரத்தன்மையை சிதைப்பதற்காகவும் உளவியல் ரீதியாக ஈரானிய மக்களை தூண்டி விடுவதற்காகவும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்புகளை சர்வதேச ரீதியிலும் உள்நாட்டிலும் அதிகரிப்பதற்காகவும் பல சூழ்ச்சி திட்டங்கள் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்து ஈரானிய டயஸ்போராக்களையும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் பயன்படுத்திய இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. இதற்கு ரீசா பஹலவியும் அவருடைய ஆதரவாளர்களும் முழுமையான ஆதரவையும் வெளிப்படுத்தி வருகின்றார்கள். அடுத்து 12 நாள் போருக்கு பின்பு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகளவான உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் ஈரானிய பாதுகாப்பு படையினர் கொத்து கொத்தாக தட்டி தூக்கி வருகின்றார்கள். இதுவரைக்கும் 4500க்கும் அதிகமான உளவாளிகளும் ஒத்துழைப்பாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் பல முக்கியமான மொசாட் உளவாளிகளை தூக்கிலிட்டும் உள்ளார்கள். இப்படியான நிலைமையில் தற்போது ஈரானுக்குள்ளே இயங்கி வரக்கூடிய மிகப்பெரிய உளவு வலையமைப்பையும் ஈரானிய IRGC குதுஸ் படையினர் கண்டுபிடித்து அளித்துள்ளார்கள். அதாவது இந்த உளவு வலையமைப்பானது கடந்த மாதம் தான் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிகளவான உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் ஈரான் கைது செய்ததை தொடர்ந்து புதிய உளவாளிகளையும் ஒத்துழைப்பாளர்களையும் ஒன்றிணைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மொசாட் உளவு பிரிவானது இந்த உளவு வலையமைப்பை உருவாக்கியுள்ளது. மேலும் தற்போது ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் பசிஜ் படைப்பிரிவினரும் ஒன்றிணைந்தே இந்த உளவாளிகளையும் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலையமைப்பையும் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். அடுத்து ஈரானினுடைய மிக முக்கியமான இராணுவ ஆய்வாளரும் பேராசிரியருமான மரந்தி அவர்கள் சாம்சுங் தொலைபேசிகளை முழுமையாக புறக்கணிக்குமாறு எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். தென்கொரியாவின் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் சாம்சுங் தொலைபேசிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல மென்பொருட்களை பொருத்தி இருப்பதாகவும் சாம்சுங் தொலைபேசிகளில் பயன்படுத்தப்படும் எப்கிளவுட் மென்பொருளானது பயனாளருடைய எந்தவிதமான அனுமதியும் இல்லாமல் அவருடைய கைரேகைகளையும் தனிப்பட்ட தகவல்களையும் முழுமையாக உளவு பிரிவுகளுக்கு வழங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் மேற்குலக உளவு பிரிவுகள் சாம்சுங் தொலைபேசியில் இருக்கக்கூடிய இந்த மென்பொருட்களை பயன்படுத்தி தேவையான அனைவரையும் அவர்கள் கண்காணித்து வருவதாகவும் அவர்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் இந்த சாம்சுங் மென்பொருட்களை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு சாம்சுங் தொலைபேசிகள் தொடர்பாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பும் சில முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதாவது சாம்சுங் தொலைபேசி நிறுவனத்தினால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய A சீரிஸ் மற்றும் M சீரிஸ் தொலைபேசிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரகசிய மென்பொருட்களை பதிவேற்றம் செய்திருப்பதாகவும் இதன் மூலமாக பயனாளர்களுடைய அனைத்து தகவல்களையும் முழுமையாக பெற்றுக்கொண்டு வருவதாகவும் ஈரான் மற்றும் ஆசிய தெற்காசிய நாடுகளிலே தங்களுடைய உளவு தகவல்களை மேம்படுத்துவதற்காக சாம்சுங் தொலைபேசிகளின் A சீரிஸ் மற்றும் M சீரிஸ்களை பயன்படுத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. எனவே இதனால் தற்போது ஈரானுக்குள்ளே சாம்சுங் தொலைபேசிகளின் பாவனையை முழுமையாக நிறுத்துமாறும் அவற்றை புறக்கணிக்குமாறும் ஈரானிய இராணுவ ஆய்வாளர் மரந்தி அவர்கள் எச்சரிக்கைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார். இதற்கமைவாக ஈரானிய அரசாங்கம் விரைவில் முடிவுகளை எடுக்கும் என்றும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து ஈரான் மிக முக்கியமான 3 செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு ஏவப் போகின்றது. ஸ்மார்ட் விவசாயம் மற்றும் நகர்ப்புற மேப்பிங் வேலை திட்டங்களுக்காக கோசர் என்கின்ற செயற்கைக்கோளை விண்ணுக்கு ஏவப் போகின்றது. சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வள கண்காணிப்புகளை மேற்கொள்வதற்காக பயா என்கின்ற செயற்கைக்கோளையும் சிறந்த இமேஜின் திறன்களை பெற்றுக் கொள்வதற்காக ஜஃபர் என்கின்ற செயற்கைக்கோளையும் ஈரான் விண்ணுக்கு அனுப்ப போகின்றது. இனி வரக்கூடிய வாரங்களில் இவை தொடர்பான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என ஈரானினுடைய விண்வெளித்துறையினுடைய தலைவர் தெரிவித்தார். அதே நேரம் ஈரானினுடைய விண்வெளித்துறையை முழுமையாக முடக்குவதற்கான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக இனி வரக்கூடிய வாரங்களில் ஈரானினுடைய விண்வெளித்துறையை முடக்குவதற்கான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை அமெரிக்காவின் கருவூல துறையானது விதிப்பதற்கு தயாராகி வருவதாக அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து 5வது தலைமுறை ரஷ்ய போர் விமானமான Su-57 ரஷ்ய போர் விமானங்களில் ஈரானிய விமானிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. Su-57 ரஷ்ய போர் விமானங்களில் ஈரானிய விமானிகளுக்கு பயிற்சிகள் வழங்கப்படக்கூடிய காணொளிகள் கசிவடைந்துள்ளன. இதன் மூலமே ஈரானிய விமானிகளுக்கு குறித்த போர் விமான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது என்கின்ற தகவல்கள் சமூக ஊடக வலைத்தளங்களின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. ரஷ்யாவினுடைய 5ஆம் தலைமுறை போர் விமானமான Su-57 போர் விமானங்களுக்கான பயிற்சிகளை ஈரானிய விமானிகள் பெற்றுக்கொண்டால் Su-37 மற்றும் ஏனைய ரஷ்ய போர் விமானங்களையும் இலகுவாக இயக்க முடியும். எனவே இதற்கமைவாகவே ரஷ்யான் ஈரானிய விமானிகளுக்கு முழுமையான
பயிற்சிகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானினுடைய ஷஹீத் 136 ட்ரோன்களை பிரதியெடுத்து கோப்பி செய்து அமெரிக்கா லூகாஸ் என்கின்ற ட்ரோன்களை களமிறக்கியுள்ளது. இவை தொடர்பான தகவல்களை முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இப்படியான நிலைமையில் தற்போது மேற்குலகை வியக்க வைக்கும் வகையில் ஈரான் புதிய ட்ரோன்களையும் களமிறக்கியுள்ளது. இதன் ஆரம்பமாக ஈரான் தற்போது ஷஹீத் 161 என்கின்ற ட்ரோனையும் களமிறக்கியுள்ளது. மேலும் ஷஹீத் 161 ட்ரோன் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு குறித்த ஷஹீத் 161 ட்ரோனானது 150 கிலோமீட்டர் வரையில் சென்று தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய சிறப்பு ட்ரோன் வகையாகும். மேலும் அதிகளவான உயரத்தில் பறந்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய வகையிலேயே இந்த ட்ரோன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவுமே இந்த ஷஹீத் 161 ட்ரோனானது வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஷஹீத் 161 ட்ரோனானது ஈரானிய எல்லை பிரதேசங்களில் தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது. ஈரானினுடைய தேசிய பாதுகாப்பை அதிகரிப்பதற்காகவும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை முழுமையாக நீக்குவதற்காகவுமே இந்த உளவு ட்ரோனானது வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது 12 நாள் போரின் போது ஈரானிய எல்லை பிரதேசங்களில் இருந்து உளவாளிகளும் பயங்கரவாதிகளும் ஈரானுக்குள்ளே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே 12 நாள் போரின் மூலமாக பெற்றுக்கொண்ட பாடத்தை மையமாக வைத்தே ஈரானிய இராணுவம் தற்போது ஷஹீத் 161 ட்ரோனை களமிறக்கியுள்ளது. உள்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களையும் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களையும் முழுமையாக நீக்கும் வகையில் அனைத்து திறன்களையும் கொண்டிருக்கக்கூடிய ட்ரோனாகவே இந்த ட்ரோன் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ட்ரோனானது ஈரானுக்குள்ளே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவுகளுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கும் என்றும் ஈரானிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து இன்று காலை மார்ஷல் தீவினுடைய கொடியுடன் பயணித்த டலாரா என்கின்ற மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை ஈரான் கைப்பற்றியுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து வருகை தந்த குறித்த டலாரா எண்ணெய் கப்பலானது ஓமான் வளைகுடா பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ஈரானிய கடற்படையினர் குறித்த கப்பலை கைப்பற்றி ஈரானிய துறைமுகத்தை நோக்கி நகர்த்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சர்வதேச கடல்சார் கண்காணிப்பு நிறுவனமும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் குறித்த எண்ணெய் கப்பலானது ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது பஹ்ரைன் சொந்தமான எண்ணெய் கப்பல் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் குறித்த எண்ணெய் கப்பலானது ஈரானிய கடற்படையினால் கைப்பற்றப்பட்டு ஈரானிய துறைமுகத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த மாதம் ஈரானிய கடற்படையினர் யமன் ஹவுதி இராணுவத்திற்கு அனுப்பி வைத்திருந்த ஆயுத கப்பல்களை ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகள் கைப்பற்றியிருந்தார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் உதவியோடு இந்த ஆயுத கப்பல்களை கைப்பற்றியிருந்தார்கள். மேலும் ஈரானிய எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றுவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவுக்கு முழுமையாக வழங்கி வருகின்றது. எனவே இவற்றுக்கு பதிலடியாகவே ஈரான் குறித்த எண்ணெய் கப்பலை கைப்பற்றி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் ஹமாஸ் தரப்பினர் இன்னும் ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதியினுடைய உடலை ஒப்படைத்திருந்தார்கள். இதனால் தற்போது காசாவிலே 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கைதிகளுடைய உடல்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் காசாவிற்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகளுக்கு எதிராகவும் ஒத்துழைப்பாளர்களுக்கு எதிராகவும் வீரியமான இராணுவ நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் கான் யூனிஸ் பிரதேசத்திலே மிகப்பெரிய உளவு வலையமைப்பு ஒன்றை கண்டுபிடித்து அளித்துள்ளார்கள். இதன்போது டசன் கணக்கான உளவாளிகளையும் கைது செய்துள்ளார்கள். மேலும் இந்த உளவாளிகளிடத்திலிருந்து அதிகளவான உளவு கருவிகளையும் கண்டுபிடித்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு பின்பு காசாவிற்குள்ளே அனுமதிக்கப்படுகின்ற உணவுப் பொருட்களின் மூலமாகவே இந்த உளவு கருவிகள் கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இனிப்பு பண்டங்கள், துபாய் சாக்லேட்டுகளை போன்றே இந்த உளவு கருவிகள் காசா முழுவதும் களமிறக்கப்பட்டிருப்பதனை கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் இதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அதிகளவான வியாபாரிகளையே உளவாளிகளாக பயன்படுத்தியுள்ளது. இந்த வியாபாரிகளை பயன்படுத்தி காசாவிற்குள்ளே புதிய உளவு வலையமைப்பு ஒன்றையும் மொசாட் உருவாக்கியுள்ளது. இந்த உளவு வலையமைப்பினுடைய மிக முக்கியமான வலையமைப்பையே தற்போது பலஸ்தீனிய போராளிகள் கண்டுபிடித்து அளித்துள்ளார்கள். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த உளவாளிகள் முழுமையாக தூக்கிலிடப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கி நெட்டன்யாகுவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு
மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் காசாவிலே உள்ள கொள்ளை கும்பலுடைய தலைவனான யாசிர் அபு ஷபாபை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். யாசிர் அபு ஷபாபுடனான கலந்துரையாடல் ரகசியமாக நடைபெற்றிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான தகவல்கள் கசிவடைந்ததும் நாங்கள் யாசிர் அபு ஷபாபுடன் எந்தவிதமான கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவில்லை என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். இருப்பினும் நேற்றிரவு வெளியான ஆதாரங்களுக்கு அமைவாக ஜரேட் குஷ்னரும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் யாசிர் அபு ஷபாபை ரகசியமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இந்த கலந்துரையாடலில் போருக்கு பிந்திய காசா தொடர்பாகவே கலந்துரையாடப்பட்டிருப்பதாகவும் காசாவிலே ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கும் யாசிர் அபு ஷபாபினுடைய கும்பல்களை பயன்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இதற்காக காசாவிற்குள்ளே யாசிர் அபு ஷபாபினுடைய குழுக்களை விரிவாக்குவதற்கான எல்லா விதமான உதவிகளையும் அமெரிக்கா வழங்குவதாகவும் உறுதியளித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஆபத்தான விடயம் என்னவென்றால் ஐக்கிய அரபு அமீரகம் யாசிர் அபு ஷபாபினுடைய குழுக்கள் தொடர்பான முன்மொழிவு ஒன்றையும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் ஒப்படைத்துள்ளது. அதாவது காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகளில் யாசிர் அபு ஷபாபினுடைய குழுக்களை சேர்ந்தவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் முன்மொழிவுகளை வழங்கியுள்ளது. இதற்கமைவாகவே ஜரேட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் யாசிர் அபு ஷபாபை சந்தித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது காசாவிலே களமிறக்கப்பட போகும் சர்வதேச படைகளில் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய படைகளும் களமிறக்கப்படும். இவ்வாறு களமிறக்கப்பட போகும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய படைகளில் யாசிர் அபு ஷபாபினுடைய கொள்ளை கும்பல்களும் முழுமையாக இணைக்கப்படுவார்கள். ISIS பயங்கரவாதிகளோடு நேரடியான தொடர்பை வைத்திருக்கக்கூடிய யாசிர் அபு ஷபாபையும் எகிப்தின் சினாய் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான ISIS பயங்கரவாதிகளையும் இந்த சர்வதேச படைகளில் களமிறக்குவதற்கான வேலை திட்டங்களையே ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டுள்ளது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.